இன்றைக்கு மத்தியில் இருக்கக்கூடிய தலைமை தேர்தல் அதிகாரி ஞானசுமார் அவர் எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டார் தெரியுமா? அதாவது ஒரு ஆளுங்கட்சியினுடைய பிரதமர், எதிர்கட்சியினுடைய தலைவர். ஃபார் எக்ஸாம்பிள், இன்றைக்கு மோடி எதிர்கட்சியினுடைய தலைவர், ராகுல் காந்தி அது உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி ஒருவர். 3 பேர் தான் சேர்ந்து கலந்தாலோசித்து தேர்வு செய்ய வேண்டும். அந்த தேர்வு செய்கின்ற போது 3இல் 2 பேர் மெஜாரிட்டியாக இருந்தால் அதை நம்முடைய இந்தியன் பிரசிடென்ட் திரௌபதி முர்மு அவர்களுக்கு அதை ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. அப்படி தேர்வு. ஆனா இங்க என்ன நடந்ததுன்னா, உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதியை கேன்சல் பண்ணிட்டு உள்துறை அமைச்சர், இந்தியாவினுடைய மிகப்பெரிய அறிவாளி, இந்தியாவுடைய மக்களை ஏமாற்றுகின்ற மிகப்பெரிய தேர்வழி, RS கும்பலுடைய தலைவர், அந்த தலைவனை உள்ள கொண்டு வந்து அவருடைய செயலாளராக, அவர் மத்திய அமைச்சராக இருக்க போது அவருடைய துறை செயலாளராக ஞானசுமார உள்ள கொண்டு வராங்க. இப்ப என்னன்னா, மத்தியில் இருக்கக்கூடிய ஞானசுமார் வாக்கு திருட்டு இதையெல்லாம் சமாளித்து நான் பார்த்துக்கிறேன். ஆனால் ராகுல் காந்தியுடைய மன அழுத்தத்திற்கு நெருக்கடி கொடுப்பதற்கு சுப்பிரமணிய சுவாமி மூலமாக நீதிமன்றத்தில் நீங்க இழுத்தடிக்கணும். அப்படி என்ற ஒரு 2 நிலைப்பாடுகளை உருவாக்கி மன அழுத்தத்தை கொடுத்து எப்படியாவது இந்த மிகப்பெரிய வீரர், காந்தி சுட்டுக் கொல்லப்பட்டார், இந்திரா காந்தி படுகொலை செய்யப்பட்டார், ராஜீவ் காந்தி வெடிகுண்டு தாக்கப்பட்டார், ராகுல் காந்தியும் கொல்வதற்கான சூழ்ச்சி திட்டங்கள். அதைதான் தலைவர் ஏற்கனவே பலவாட்டி சொன்னார். என்னுடைய ரத்தம் இந்த நன்மையை விழுந்து நான் உயிர் நீர்த்தாலும் பரவாயில்லை, இந்த மக்களுக்காக போராடுவேன் என்பதற்காகத்தான் ராகுல் காந்தி தெரிவித்திருக்கிறார். எனவே நேஷனல் ஹெரால்டு வழக்கல்ல, அவர் மீது 5000 வழக்குகள் நீங்கள் ஜோடித்தாலும், சிங்கத்தின் கால்கள் பழுதுபட்டாலும் அதன் சீற்றம் குறைவதில்லை. வீரன் எத்தனை பேர் படையெடுத்து வந்தாலும் நெஞ்சு நிமித்து நிற்பான். 300 ஸ்பாட்டன்ஸ் போல, லியோடனஸ் போல ராகுல் காந்தி இந்தியாவில் இருப்பார். அவரை எந்த விதத்திலும் தடுத்து நிறுத்துவதற்கான யோக்கியதையோ அல்லது தடுத்து நிறுத்துவதற்கான தைரியமோ எந்த ஒரு கொம்பனுக்கும் இல்லை. அவர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார் ராகுல் காந்தி, நான் ராகுல் கோட்சே கிடையாது, ராகுல் காந்தி இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய வீரர். எங்கள் தலைவர் மீது எத்தனை வழக்குகள் போட வேண்டுமென்றாலும் போடுங்கள். நீங்கள் போடுகின்ற வழக்குகளுக்கு நீங்களே அதற்கான உத்தரவாதம். எனவே தலைவர் மீது வழக்காக பதியுங்கள். ஆனால் தலைவன் தான் செயல்படுவார் என்பதை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.